அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு உணர்ச்சி. இந்த வாழ்க்கையில ஒரு மனிதனும் சந்திக்கக்கூடிய பொறுப்புகள், அதனால வரக்கூடிய அழுத்தங்கள் என்ன, அதை எப்படி கையாள்றது, அதை எப்படி நம்ம இயற்கையா நமக்கு மனதளவுல பலப்படுத்திக்கிறது மலர் மருத்துவ முறையில அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கைய திட்டமிட்டு வாழணும். திட்டமிடுதலே ஒரு பொறுப்பு தான். திட்டமிடணும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு நாமளே எடுத்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. சோ இந்த வாழ்க்கையில பொறுப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வேலை செய்யற இடத்துல மட்டும்தான் நம்ம பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லா விதமான விஷயங்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற ஒரு விஷயமுமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பொறுப்பை பொறுத்துதான் அது நல்ல விதமா அமையறதும் சரியா அமையாம போறதும் இருக்கு. இப்போ இந்த மாணவர் பருவத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்ப்போம். மாணவர் பருவம்ங்கிறது ஒரு குழந்தையில இருந்து ஒரு காலேஜ் போய் படிச்சுட்டு இருக்கிற எல்லா பருவமுமே மாணவர் பருவம் தான். பெரும்பாலும் மாணவர் பருவத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த பொறுப்புங்கிறத அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு கிண்டர் கார்டன்ல ஒரு குழந்தைய சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல அது குழந்தை எந்த விதமான இதுவும் நம்ம கொடுக்க போறதில்ல. குழந்தையா போய்கிட்டே இருக்கு. ஒரு கல்வி முறை அப்படிங்கிறதுல கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வேலையை செய்யணும், படிக்கணும், எழுதணும் அப்படிங்கிற ஒரு வேலையை அந்த குழந்தைகிட்ட வரும். அதுவும் ஒரு பொறுப்பு தான். சோ அங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது டில் த எண்ட், ஒரு பிஹெச்டி படிக்கக்கூடிய நபரா இருந்தாருன்னா அவர் வரைக்குமே எல்லாமே போகும். ஓகே. சோ இந்த மாணவர் பருவத்துல பாத்தீங்கன்னா, இந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பொறுப்பற்ற நிலைய சிலர் காட்டுவாங்க. படிப்பு மேல ஒரு அக்கறையே இருக்காது. அவங்கள எதுவுமே செய்ய மாட்டாங்க. தானே முன் வந்து தன்னுடைய படிப்பு என்ன, தன்னுடைய விஷயம் என்ன, அதை அவங்க செய்யவே மாட்டாங்க. இத பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 8th 9th 10th எல்லாம் போற குழந்தைங்க ரொம்ப மோசம். அந்த இடத்துலதான் மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கதான் அந்த மாதிரி ஒரு விஷயமே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேரத்தை வீணா போக்கிடுவாங்க. கடைசி நேரத்துல புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சிருக்கலாமோ, விட்டுட்டனோ, நான் ஒழுங்கா உட்காந்து எழுதியிருக்கலாமோ, ஒழுங்கா படிச்சிருக்கலாமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. வேலைய தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. சாக்கு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டப்பா, காலேஜ்ல இருந்து வந்துட்டியா, நீயே எடுத்து படி. மேக்சிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போய் உன் படிப்பை படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா பொறுப்பா படிச்சுக்கிட்டா தான் உண்டு. ஆனா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. ஓ புக் எடுத்து ஹோம்ஒர்க் பண்ண அப்படின்னா, விளையாடிட்டு வந்து படிக்கிறேன், விளையாடிட்டு வந்தா பசிக்குது சாப்பிட்டுட்டு படிக்கிறேன், சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்து தூங்கிடுவாங்க. அப்போ அந்த அன்றாட வேலை அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மேல இந்த வகையான மனநிலை உள்ள மாணவ பருவத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பொறுப்பே காட்ட மாட்டாங்க. சோ அங்க அவங்க அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப நேரத்தை வீணா கடத்திட்டு கொஞ்சம் டைம் தான் இருக்கும் அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்குன்னு, குறைஞ்ச நேரத்துல நிறைய வேலையை செய்யணும் அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் வேக வேகமா செய்ய பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அது ஒரு மன அழுத்தத்தை தான் அதிகரிக்கும். கொஞ்ச நேரத்துக்குள்ள எவ்வளவு வேலையை நம்ம எப்படி செய்ய முடியும்? ரொம்ப ரிலாக்ஸா நிதானமா செய்யும் போது எந்த பிரச்சனையும் வராது, தப்பும் இல்லாம ஒரு வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியும். ஆனா பதட்டத்திலையும் வேகத்திலையும் அந்த வேலையை செய்யும் போது அது திருப்பி கொடுக்கறது என்னன்னா மன அழுத்தம் தான். சோ இந்த வகையான மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை தானே உணர்ந்து செய்யக்கூடியது இல்லை. சோ பொறுப்பு அப்படிங்கிறது அங்க இல்லை. அப்புறம் யாராவது ஒருத்தர் இவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கணும். இதை செய், உக்காரு, இதை எழுது, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் பாரு, புக் எடுத்து படி, இந்த பாரு இந்த ஷெட்யூல் இருக்கு பாரு, எல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியும். ஆனா ஒண்ணு கூட தானா வந்து டச் பண்ணவே மாட்டார். யாரோ ஒருத்தர் கூட உக்காந்து இயக்கிக்கிட்டே இருக்கணும். இதை செய்ன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை சொல்லிக்கிட்டே இருந்தா தான் ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் அதுலயும் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு தான் அந்த பொறுப்பு உணர்ச்சி இருக்கும். கூடவே உக்காரணும், உட்காந்து இதை எழுதுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த பேரண்ட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இதுல அதிகபட்ச மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறவங்க பேரண்ட் தான்.
சொல்லி கொடுத்து ஒண்ணுமே அந்த குழந்தை புரியாம இருக்கும்போது அந்த பேரண்ட்டுக்கான மன அழுத்தம் அதிகமாகும். எந்நேரமும் ஒரு எரிச்சலும் கடுகடுப்பும் டென்ஷனும் அந்த பேரண்ட்டுக்கு பதிவாகும். இந்த குழந்தைக்கு என்ன பதிவாகுன்னா, அப்பா நம்மளை திட்டுறாங்க, அம்மா நம்மளை திட்டுறாங்கன்றது ஒரு குழந்தையா இருந்தா பதிவாகும். ஒரு டீனேஜ் பருவத்துல இருந்தாங்கன்னா பேரண்ட்டை எதிர்க்கிற மனநிலை வரும். என்னை எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையை செய்ய சொல்லி பணிக்கிறாங்க, என்னை இதை செய்யணும் கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு அது தவறான புரிதலுக்கு தான் போகும். ஏன் போகுதுன்னா, ஸ்கூல் சேர்த்துட்டாங்க, பேரண்ட் அங்க பணம் கட்டி நம்மளை படிக்க வைக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க. நம்மளுடைய வேலை என்ன? இன்னைக்கு என்னுடைய வேலை இந்த படிப்பு, இந்த கல்வியை படிக்கிறது. அதை உணரலையே, அந்த மனம் அதை உணரல. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாகுது. ஒருவேளை இதை எழுதுப்பா, இந்த டாஸ்க முடிப்பான்னு சொல்லிட்டு பேரண்ட் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க போனாங்கன்னா, இந்த டாஸ்க் அப்படியே நிறுத்திடுவாங்க. அவங்க மறுபடியும் எழுதுன்னு சொல்ற வரைக்கும் அந்த பேனா பென்சில் எல்லாம் வச்சுட்டு அமைதியா உட்காந்துருவாங்க. எது எப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம், மனசு வேற எங்கேயோ டைவர்ட் ஆயிடும். வேற ஏதாவது அந்த குழந்தைங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, மீறி செஞ்சாலும் வேணும்னே இல்ல தப்பா செய்யறது. ஒரு வேலைய 2 வேலையா மாத்தணும். தவறா செஞ்சுக்கிட்டே வர்றது அந்த டாஸ்க. கவனத்தோட அக்கறையின்மைங்கிற ஒரு இதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேணும்னே தவறா செய்வாங்க. புரிதலே இல்ல, எதுவுமே புரியல, ரொம்ப ஒரு பிரெயின் இதுவா இல்ல, ஆக்டிவா இல்லைன்னா அவங்க எப்ப செஞ்சாலும் தப்பா தான் செய்வாங்க. அதை புரிஞ்சிக்க கூடிய முயற்சி கூட எடுக்க மாட்டாங்க, அப்படியே மந்தமா விட்டுருவாங்க. மறுபடியும் அந்த பேரண்ட் அதை பார்த்துட்டு அவர் டென்ஷன் ஆகி அவங்க மறுபடியும் அதை டெலீட் பண்ணி எழுது, இதை சரியா பண்ணு, இந்த டாஸ்க மாத்து அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வரும். இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை தன்னுடைய பொறுப்பை உணராமல் போவதுதான் முழு முதல் காரணம். சரிங்களா? மனசை செதறடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கவனமே இருக்காது. ஓகே, படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் இல்லாம அன்றாட விஷயம்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. டெய்லி என்ன லைஃப் ஸ்டைல், காலையில ஒரு டைமுக்கு எழுதிக்கணும், 8 o'clock ஸ்கூல்ல போய் நிக்கணும், இல்ல 8 o'clock ஒரு வேலை இருக்கு அப்படின்னா 7:30 வரைக்கும் அந்த பொறுப்பே இல்லாம அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. இது குழந்தை பருவத்துல மட்டும் இருக்காது, நிறைய நம்ம வளர்ந்த அடல்ட்ஸுக்கு கூட இந்த பழக்கங்கள் இருக்கு. வளர்ந்தவங்களே கூட வேணும்னே அந்த அந்த ஒரு ஷெடியூல் இருக்கு, அதை போய் நம்ம சரியா செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்காது. அன்றாட வாழ்க்கைகளையும் இந்த பொறுப்பு உணர்ச்சி இல்லாம இருக்கிறது. எழுப்பி விடுறதுக்கு ஒருத்தர், சாப்பாடெல்லாம் கொண்டு வச்சீங்கன்னா அதை கொஞ்சம் வேகமா சாப்பிடு, டைம் ஆகுது, இல்ல சரியா சாப்பிடுன்னு சொன்னா அந்த சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றதுக்கும் ஒருத்தர் வேணும். வீட்டுல தன்னோட அறைய கூட, தன்னுடைய இடத்த தான் யூஸ் பண்ணக்கூடிய அறைய கூட சரியா வச்சுக்க மாட்டாங்க. பொறுப்பு அப்படிங்கிறது எங்க இருந்து வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாணவர் பருவத்துல இருந்தே தான் வளருது. சோ வீட்டுல அன்றாட வாழ்க்கையிலும் இந்த பொறுப்புங்கிறது இல்லைன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரும். சுய அக்கறை கூட இருக்காதுங்க சிலர்கிட்ட. தனக்கு தானே முடி வளர்ந்துருக்குப்பா, நான் போய் வெட்டிட்டு வரேன்னு எந்த பிள்ளையும் கேட்கறது இல்லை, மேக்சிமம் கேட்கறது. குளிக்கணும், டெய்லி குளிக்கணுங்கிற அந்த ஒரு ஹேபிட் கூட நிறைய குழந்தைங்க மிஸ் பண்றாங்க. வேண்டாம், நாம அதை தள்ளி போட்டுடலாம், அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம், இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ சுய அக்கறை, தன்னைத்தானே பராமரிப்பதற்கு கூட பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை, இந்த மாதிரி இருக்கிறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு அந்த கல்விங்கிற விஷயத்தை விட்டு அன்றாட வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா மன அழுத்தம் பயங்கரமா. கரெக்டா ரெகுலரா இருன்றது தப்பே இல்லை. ஒரு டிசிப்ளின், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எடுக்காத ஒரு பிள்ளை நாளைக்கு இந்த சமூகத்துல வளர்ச்சிங்கிறத எட்டுறத தவறிடுவான். ஏன்னா அங்க வரக்கூடிய அந்த பழக்கம் அது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, தன்னுடைய வேலைகளை கூட தானே செய்து கொள்ளாத ஒரு மாணவர் பருவம். சோ இது பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் மாணவர்கள் பருவம் சொன்ன இல்லைங்களா, அந்த கல்வி இந்த விஷயங்கள்ல பொறுப்பற்ற நிலை அப்படிங்கிறதுல இருக்கிறவங்க இதெல்லாம் மேக்சிமம் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். இப்போ இந்த கல்வி எல்லாம் தாண்டி வரும். நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு அன்றாட வாழ்க்கையில இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போறோம், ஜாபுக்கு போறோம், அடுத்தது தொழில் செய்யலாம், இல்ல குடும்பம். இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் இந்த கல்வியெல்லாம் முடிச்சுட்டு நம்மள மாதிரி ஒரு மனிதன் கால் வைக்கிறது சமூகத்துலன்னா இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் நம்ம ஒண்ணு ஒரு இடத்துல வேலை செய்வோம், இல்லைன்னா நாமளே ஒரு தொழிலை செய்வோம், முதலாளியா இருப்போம். வேலையாள இல்ல, முதலாளியா இருப்போம்.
மூன்றாவது கண்டிப்பாக நமக்கு குடும்பம் உண்டு. இந்த எல்லா இடத்துலயும் சில பொறுப்புகள். குடும்பத்துல குடும்ப தலைவரோ இல்ல குடும்ப தலைவியோ இல்ல குடும்பத்தார் ஒரு உறுப்பினரோ பாத்தீங்கன்னா சுத்தமா தன்னோட வீட்டை கையாளவே தெரியாது. குடும்பத்தை எப்படி ரன் பண்றதுன்னு தெரியல. அந்த ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியலன்னு. அது என்ன ஃபேமிலி ப்ரெஷர்? நம்ம குடும்பத்துக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம குழந்தைகள், நம்ம மனைவி, நம்ம கணவன் அப்படிங்கிறவங்களுக்கு நாம தான் பொறுப்பு. ஃபேமிலி ப்ரெஷர் தாங்கல, இந்த இவங்களாலே எனக்கு பிபி வந்துருச்சு, எல்லாரும் இவங்களுக்காகவே உழைச்சு கொட்டிட்டு இருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு செய்யும் போது குடும்பம் குடும்பமாக அமையாது, கடமையாகவே அமைஞ்சு போய்கிட்டே இருக்கும். சோ அந்த இடத்துல இந்த பொறுப்பை கண்டு அந்த மனம் கலங்குது. செய்ய தயார் தான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த பொறுப்பை அவங்களால தாங்க முடியல. அந்த பொறுப்புனால ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகுறாங்க. ஓகே, குடும்பத்துல பொறுப்பா இருக்க வேண்டிய ஒருத்தரையே குடும்பத்தை கண்டுக்காம போயிடுவார். ஒண்ணு பொறுப்பை ஏற்க மறுப்பது. பொறுப்பை நான் எடுத்துக்கவே மாட்டாரு, எப்படியோ போங்க அப்படின்னு ஒரு அக்கறையே காட்ட மாட்டாங்க. அது அக்கறை இன்மை. இன்னும் ஒண்ணு, ஃபேமிலி பெருசுதான், ஆனா ஒரு நாளும் எதை எப்படி செய்ய போறோமோ அப்படின்னு அந்த மனசு பயந்துகிட்டே ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பாடா அப்படின்னு முடியும், குழந்தை ஸ்கூல் போயிடுச்சுப்பா, குழந்தை ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போயிட்டான்பா, அவன் ஒய்ஃபுக்கு இதை செஞ்சுட்டேன், ஹஸ்பண்டுக்கு இதை செஞ்சுட்டேன். அந்த அப்பாடா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு நாளும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில உள்ள பொறுப்பை பார்த்து அந்த மனம் ஒரு பயத்தோடவே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். இதெல்லாம் விட ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்தை ஒருத்தர் பொறுப்பா கவனிச்சுக்கிட்டு வராரு, விதி வசத்தால அவங்க இயற்கை எழுதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்துல அடுத்து அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு நபர் அந்த பொறுப்புக்கு பயப்படுவார். அது வரைக்கும் அப்பா பாத்துக்குவாங்க, அம்மா பாத்துக்குவாங்கன்னு இருந்தவர் சடனா ஏதோ ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னும் போது அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த நபர், அதை பார்க்கணும்னு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர் கலங்கி நிற்பார். ஏன்னா எப்படி எல்லாரையும் நம்ம பார்க்க போறோம், எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றி நம்ம காப்பாத்தி கொண்டு போகணும் போது அந்த மனம், பயம், மன அழுத்தம், இது ரெண்டையும் சந்திக்கும் ஒரு கலக்கம் அடையும். சோ இது குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டிய இந்த பொறுப்புகள். குடும்பத்துக்குள்ள பொறுப்பு என்ன அப்படின்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணவே முடியாது. குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன தேவை, பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்க வேண்டியதுல இருந்து சரியா கொண்டு போற வரைக்கும் அனைத்துமே அந்த குடும்ப தலைவர், தலைவி எல்லாருடைய பொறுப்பு. ஸோ அவங்க காட்டக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் அவங்களும் அதையே தான் திரும்ப காட்டுவாங்க. ஸோ இங்க ஒருத்தர் பொறுப்பு இல்லாம ஒரு அப்பா நடந்துக்கிறாரு, அம்மா நடந்துக்கிறாங்கன்னா அந்த குழந்தையும் எதிர்காலத்துல அப்படிதான் நடந்துக்கும். ஸோ அதே வீட்டுல வரக்கூடிய பழக்கம் சமூகத்திலையும் அவங்களுக்கு அதாங்க. ஸோ வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதை தான் சொசைட்டிலையும் அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இப்போ குடும்பம் அப்படிங்கிற செக்டாருக்குள்ள இப்படி வரும். ஒரு வேலை தொழில் இதுல வருவோம், பினான்சியல் டெவலப்மெண்ட். ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முக்கியமான பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான மன திடம் அப்படின்னு பார்த்தா இனிஷியேஷன் சொல்லுவோம். ஒரு விஷயத்தை துவங்கணும், ஒரு ஐடியாவை வேலையா துவங்குறது இனிஷியேஷன். அந்த வேலையை தெளிவா நடத்தி இயக்கி கொண்டு போறதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒண்ணு. ஸோ இனிஷியேஷன், லீடர்ஷிப் குவாலிட்டி, இது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் முதலாளியா இருக்க தகுதியானவன். 10 பேரை வச்சு இல்ல, 100 பேர் 1000 பேரை வச்சு கூட அவங்களால வேலை வாங்க முடியும். ஒரு விஷயத்தை தெளிவா தொடங்கி தெளிவா கொண்டு போகும். இது ரெண்டுமே இருக்கிற ஒருத்தர் தான் முதலாளிங்கிற ஸ்தானத்துல இந்த சமூகத்துல வாழ்வார். அவர் என்ன தொழில்னா செய்யலாம், அதுல முதலாளியா இருக்கக்கூடிய தகுதிக்கு இந்த மனநிலை வேணும். அந்த தொழில்ல அவங்க காட்டக்கூடிய பொறுப்பு தான் அவங்கள உயர்த்தும். அவங்களுடைய சர்வீஸ் சூப்பரா இருக்குன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஏனோ தானோன்னு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, பொறுப்பே இல்லைன்னா அந்த தொழில்ல அவர் உயர மாட்டார். வாழ்க்கையில ஒரு தொழில் செஞ்சு ஒரு மாற்றம் கொண்டு வந்து வாழ்க்கையில உயரணும்னு நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கும், நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும், பயங்கரமா யோசிச்சு வச்சிருப்பாங்க. நான் ஏன் போயிட்டு இந்த வேலையில போயிட்டு நசுங்கிட்டு இருக்கேன், எனக்கான வேலை இது இல்லை, வேற வழி இல்லை, ஒரு சேலரிக்காக நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 80% ஆஃப் த பீப்புளே இன்னைக்கு சொசைட்டில சொல்லுவேன், யாருமே விருப்பப்பட்டு ஒரு கார்பரேட் ஜாபியோ எதையோ ஒண்ணு சுமந்துட்டு இருக்க மாட்டாங்க. வேற வழி கிடையாது, இதை சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. அதுல
யாரோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா துணிஞ்சு அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு அவங்களே ஒரு விஷயத்துல இறங்கி அதுல சக்சஸ்ஃபுல்லா வந்துருவாங்க பாத்துருக்கு. அந்த துணிவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த பயம், ஒரு டாஸ்க, ஒரு ப்ராஜெக்ட நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு தொழிலை தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், பயங்கரமான பிளான் இருக்கு என் மைண்ட்ல, நல்ல ஐடியாஸ் இருக்கு, திட்டமிடல்லாம் சூப்பரா இருக்கு, நான் நல்லா திட்டமிட்டேன், ஆனா அது எப்படி செய்ய போறேன்னு தெரியலையேன்னு அந்த மனசும் கலங்கி நிற்கும். என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல, ஒருவேளை அந்த வேலையில போய் தோத்து போயிட்டா, இருக்கிற வேலையை விட்டுட்டா, இப்படிதான் அந்த மனம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆசிலேஷன்லயே அவங்க வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் தான் நினைச்ச ஒரு விஷயத்த, தான் மனசுல போட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாம பயத்தினாலையும் தயக்கத்தினாலையும் அப்படியே அந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஆனா கடைசியில அவங்க மிஞ்சறது என்னன்னா குற்ற உணர்ச்சி. அன்னைக்கே துணிஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாமோ, வாழ்க்கை மாறி இருக்குமோ, இல்ல இன்னைக்கு வரைக்கும். சோ இந்த பயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதும் பொறுப்பை கண்டு மனம் அஞ்சுவது. நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆனா அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, பயமா இருக்கே, அப்படிங்கிறதும் இந்த பொறுப்பை கண்டு அஞ்சுவது. அஞ்சுவது ஒரு மனநிலை. இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், நேரம் காலம் பொருந்தலன்னு சொல்லுவாங்க, சூழ்நிலை இல்ல, சூழ்நிலை எல்லாமே தனக்கு எதிரா இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா முதல்ல அந்த மனசு பயந்துருச்சு அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் கண்ணுல போறோம். துணிவு அப்படிங்கிறது அந்த ஒரு அடி எடுத்து வைக்கவே மாட்டாங்க. இனிஷியேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அது. சோ இந்த மாதிரியான மனநிலை எல்லாத்தையும் நம்ம உடைச்சி எரிஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல துணிஞ்சு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா நம்ம வாழ்க்கையில நமக்கே, அதுவே இந்த மலர் மருந்துகள் மூலயமா சாப்பிடும். அந்த மனநிலைய மலர் மருந்துகள் மூலயமா நமக்குள்ள நம்ம வளர்க்க முடியும். அப்போ நாம செய்யக்கூடிய வேலை, அந்த இனிஷியேஷன் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் சரியான பாதையில சரியான நேரத்துல நம்மளால செய்யணும். ஏன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது அந்த மலர் மருந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும். என்ன செய்யணுங்கிறத அந்த மனம் தெளிவா முடிவு பண்ணி அந்த வாழ்க்கையில கால் எடுத்துடும். ஸோ நிறைய திட்டங்கள் போட்டிருக்கேன், அதை நிறைவேற்ற எனக்கு வழியே தெரியல அப்படின்னு நின்று ஸ்ட்ரக்கா இருக்கிற எல்லா லைஃபையுமே இந்த ஃப்ளவர் மெடிசன் கொண்டு நம்மளால மாற்றணும். அவங்க பாதை என்ன, அவங்களுடைய செல்ஃபான மோட்டோ என்ன, அதெல்லாம் அவங்களால துணிஞ்சு செயல்பட முடியும். அப்போ துணிஞ்சு செயல்பட்டா வாழ்க்கை நிலையவே மாற்றுவோம். ஸோ ஒரு தொழிலை தொடங்கி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதும் இந்த மலர் மருந்து உதவும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழில டெவலப் பண்ணணும், பெருசு பண்ணணுங்கிறதும் அந்த முதலாளியா இருக்கிறவங்களுடைய கடமை தான். ஸோ ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு ஒரே ஸ்டேஜ்ல நடத்த முடியாது. ஸோ ஒரு 1000 ருபீஸ் இன்கம் வர இடத்துல அடுத்தது 1 lakh ருபீஸ் இன்கம் வர மாதிரி அந்த தொழிலை ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும். அப்ப தொழில் செஞ்சுட்டு இருக்கும் போதும் நிறைய விஷயங்களை நம்ம உள்ள ஸ்டெப் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ ஏற்கனவே செய்யற தொழிலையும் ஒரு இனிஷியேஷன் வேணும். இதை கமிட் பண்ணலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஜாபையும் கூட சேர்த்து செய்யலாமா அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் அந்த ஒர்க் ப்ரெஷர் அது இல்லாமல் சரியான திட்டமிடல், சரியான செயல், இது ரெண்டையும் கொண்டு வர்றதுக்கு மலர் மருத்துவம், மலர் மருந்துகள் உதவும். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறத நமக்குள்ள டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு தொழில் செய்யணும், வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை நிலையை தானே மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க பேஸ் பண்ணக்கூடிய முதல் புள்ளி இதுதான். இதை கடந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிராவல் பண்றதுக்கும் அதே மலர் மருந்து உதவும். ரொம்ப துணிவோட அவங்க டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ தொழிலில் நம்முடைய சொந்த தொழில் நம்ம உயர்றதுக்கு, உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கும் மலர் மருந்து உதவும். ஒரு சிலர் தொழில் செஞ்சு போயிட்டு இருக்கோம். மேக்சிமம் பீப்புள் பாத்தீங்கன்னா தொழில் இல்லை, வேலையில தான் இருக்கிறாங்க. இப்ப அடுத்த கேட்டகரி வேலை, எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்ப்போம். முதலாளிகள் கிடையாது, எம்ப்ளாயீஸ்க்கு வாங்க. வேலைக்கு செல்லும் நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் அவங்களுடைய மனநிலை எங்கேயே நிக்குதுன்னா, வேலைக்கு போறோம் வரோம், படிச்சு முடிச்சோன்னு ஒரு வேலை தான் தேடும். அந்த அந்த லைனை தாண்டி லைஃப் யோசிக்கவே முடியாம நிறைய பேர் நிற்போம். வேலை செய்யற இடத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒரு அசிஸ்டண்டாவே இருந்துருவாங்க. மேனேஜரா ப்ரொமோஷன் வாங்கிக்கப்பா, ஐயோ வேலை ஜாஸ்தி ஆயிடுமா, வேணாம், யாரு உக்காந்துட்டு இருக்கிறது, இவ்வளவு ப்ரெஷர் யாரு தாங்கிறது, நான் அசிஸ்டன்ட் மேனேஜராவே இருந்தேன். ஏன் இன்னொரு மேனேஜர் வருவார், அவருக்கும் ஒரு அசிஸ்டண்டாவே இருந்துருவாரு.
அவரு போய் இன்னொருத்தர் வந்தாலும் இவர் அசிஸ்டண்டாவே இருப்பார், யார் வந்தாலும் இவர் தான் அசிஸ்டன்ட். ஆனா இவருக்கான தகுதி இருந்தும் பொறுப்பை கண்டு பயந்து தட்டி கழிக்கிறது. தகுதி இருக்கு, ஆனா பொறுப்பு பயங்கரமா ஆயிடுமோ அப்படின்னு தட்டி கழிக்கக்கூடிய அந்த மனநிலை. ஆனா பின்னாடி வருந்துவாங்க, நான் ப்ரமோஷன்ல வந்திருக்கலாம், நான் மேல வந்திருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் செக்டார் ஜாபாக இருக்கலாம், எதுல இருந்தாலும் இந்த மாதிரி மனநிலையில உள்ள ஆட்கள் நிறைய. பொறுப்பு நிறைய ஆயிடும், பொறுப்பை கண்டு பயந்து தட்டி கழிக்கிறது, பொறுப்பை ஏத்துக்க மறுக்கிறது. இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான காரணம். ஸோ இந்த ப்ரமோஷன் வந்தாலும் வேணாம், ப்ரமோஷன் வந்தா பிரச்சனை அப்படின்றது, ப்ரமோஷனை தவிர்க்கிறது, இருக்கிற இடம் தெரியாம ஆபீஸ்ல இருக்கணும்னு ஒரு மனநிலையோட உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆபீஸ்க்கு வர்றது போறதே யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா ஏதாவது வேலை பெருசா வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த துணிஞ்சு அந்த ஆபீஸ்ல எடுத்து முன்ன நின்று செய்ய மாட்டாங்க. வேலையே செய்யாம சும்மா வாய் உதார் விட்டுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ராப்பரா வேலை செஞ்சு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பார் அந்த வேலையை. ஒரு ஆபீஸ்னு எடுத்தீங்கன்னா இந்த காட்சி எல்லா ஆபீஸ்லயும் மேக்சிமம் பார்த்தலாம். உண்மையா வேலை செய்யறவங்க கடைசி வரைக்கும் வேலையே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, அங்கீகாரம் கிடைக்காது. ஆனா எந்த வேலையும் செய்யாம வெறும் வாய்ப்பேச்சிலேயே ஒருத்தர் உள்ள சுத்திட்டு இருப்பாரு, அவர் பாத்தீங்கன்னா மேல 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 போயிட்டே இருப்பார், பொய்யான வளர்ச்சியில அவங்க போயிருவாங்க. ஓகே, சோ இந்த நல்லா உழைக்க தெரிஞ்சவங்க அவங்களுடைய பொறுப்பாலேயே அங்கீகாரம் கிடைச்சு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கும் மலர் மருத்துவம் உதவும். தலைமை பொறுப்பை அடையணும். ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஹெட் மாஸ்டர் வேலை வருது, ப்ரமோஷன் வருதுன்னா இல்ல வேண்டாம் நிறைய வேலை வந்துடும், ஒரு ஸ்கூலெல்லாம் என்னால பார்க்க முடியாது, நான் அந்த டீச்சராகவே இருந்துக்கிறேன்னு போயிடும். ஹெட் மாஸ்டரா போனா அடுத்த கட்டம். ஸோ வாழ்க்கையில வர உயர்வை நம்ம தடுக்க வேண்டாம், நம்ம ஏத்துக்கணும். அப்படின்னா அந்த பொறுப்பை நம்ம ஏத்துக்கணும்னா அதுக்கான மனநிலை, மனதிடம் வேண்டும். அந்த மனதிடம் அப்படிங்கிறது இந்த மலர் மருத்துவம் நமக்கு கொடுக்கும். ஸோ செய்துகிட்டு இருக்கிற வேலையில நம்ம இன்னும் முன்னேறவும், அந்த ஒர்க் ப்ரெஷர்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது இல்லாமல் அந்த வேலையை சுலபமா செய்யவும், என்ஜாய் பண்ணி வாழவும் இந்த மலர் மருந்து உதவும். ஓகேங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில கல்வி, தொழில், வேலை எதுவானாலும் சரி, ஒரு வேலையை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாம நின்றுட்டாலே அந்த பொறுப்பை உணர முடியாம அந்த மனசு தவிக்குதுன்னு அர்த்தம், பொறுப்பை கண்டு பயப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மனநிலையை உடைச்சி நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு சாதகமா நம்ம மாத்தணும்னா அதுக்கு நாம தான் பொறுப்பெடுக்கணும். நம்ம மனம்தான் காரணம். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லது கெட்டது அதுக்கு அனைத்துக்குமே நானே பொறுப்பு. இதுதான் உண்மை. தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை, அது நாம அனுமதிச்சு வரும்போதுதான் வரும். இதுதான் உண்மை. சோ இந்த வாழ்க்கையில துணிவோட ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கான சரியான பாதை, அதுல வெற்றி பெறுவதற்கு மலர் மருந்துகள் 100% உதவும். நம்மளுடைய உண்மையான பொறுப்பு என்ன, அந்த பொறுப்பில் எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம், மனதிடம் எல்லாத்தையும் அடைஞ்சு வாழ்க்கையில் உயர்வதற்கு இந்த மலர் மருந்து உதவும். நம்ம கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போதும்.